ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள் வழங்கும் நித்திய கன்மலை வெளிச்சம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியத்தின் சார்பாக கன்மலையின் நித்திய வெளிச்சத்தின் மூலமாய் இந்த நாட்களிலே ரட்சிப்பின் சுவிசேஷத்தையும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தையும் உலகமெங்கிலும் கொண்டு போக இந்த கடைசி நாட்கள்ல எழுப்புதலுக்காக காத்திருக்கிற நம்ம மத்தியில ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறேன் என்று சொன்ன அவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். இந்த நாட்களிலே இந்த கடைசி காலத்துல கர்த்தர் உங்களையும் என்னையும் பயன்படுத்த விரும்புகிறார். ஆகவே இந்த நாட்கள்ல வேதாகமத்துல நாம் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு தேவ மனிதர்களை குறித்து இவர்கள் எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாய் இருந்தார்கள், கர்த்தர் எப்படி இந்த பாத்திரங்களை பயன்படுத்தினார் என்பதை நாம் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அநேக பாத்திரங்களை பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த நாட்களிலே ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியத்தின் சார்பாக இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பாத்திரம் ஈசாக் என்ற ஒரு தேவ மனிதனை குறித்து பார்க்க போகிறோம். ஏனென்று சொன்னால் ஈசாக்குக்கும் அவருடைய தகப்பனாருக்கும் அவர் பின்வந்த சந்ததிக்கும் தேவன் எப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய கர்த்தாவே என்று நாம் சொல்லுகிறோம். அப்ப அந்த முற்பிதாக்களுக்கு தேவனாய் இருக்கிறவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாட்களில் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் நம்ம இந்த ஈசாக் கொண்ட தேவ மனிதனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிற பொழுது தேவனுடைய ராஜ்யத்துக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாம் மேலிருந்த இந்த தரிசனத்தை இதை ஈசாக்கு எப்படி நிறைவேற்றுகிறார். ஈசாக்கு என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஈசாக் என்று சொன்னால் பயபக்திக்குரியவர் என்று சொல்லி அர்த்தம் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்ப பயபக்தி இருக்கிற இடத்துல கர்த்தருடைய பாதத்தை ஜனங்கள் பணிந்து கொள்ளுவார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்கி பயந்து அவரை பணிந்து கொண்டு அவருடைய சித்தத்தின்படி நடக்க தன்னை அர்ப்பணிப்பார்கள். தேவ பயம் இல்லாத இடத்துல, தேவ வார்த்தை இல்லாத இடத்துல, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். பிரியமானவர்களே, இந்த நாட்கள் இந்த ஈசாக் என்ற தெய்வ மனிதனை குறித்து நாம் வாசிக்கிற பொழுது ஆதியாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தர் ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான் என்று வாசிக்கிறோம். பாருங்க, அப்பொழுது 2ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. இந்த தேசத்திலே வாசம் பண்ண நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகி ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, இந்த கடைசி நாட்கள்ல நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு மிகவும் பிரியமாய் பிரயோஜனமாய் இருக்க வேண்டும். இந்த நாட்கள்ல இந்த உலகத்துல வாழ்கிறவர்கள் அநேகர்கள் குடும்பத்துக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாங்க, கட்டின மனைவிக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாங்க, பிள்ளைகளுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாங்க, தேசத்துக்கு ஒரு பயனற்றவர்கள் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் நம்மையும் இந்த நாட்களிலே நம்முடைய குடும்பங்களுக்கு மாத்திரமல்ல, திருச்சபைகளுக்கு மாத்திரமல்ல, கர்த்தர் கொடுத்த ஊழியத்திற்கு மாத்திரமல்ல, தேசாதி தேசங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும்படியாக தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை அபிஷேகித்திருக்கிறார், நமக்கென்று ஒரு தரிசன திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த தரிசனத்தின்படி போய் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் நிறைவேற்ற நமக்கு கொடுக்கப்பட்ட பாதையிலே தெளிவாக தீர்மானமாக கடைசி வரைக்கும் அதிலே நிலைத்து நிற்க தேவன் உங்களுக்கும் எனக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே இந்த ஈசாக்குக்கு ஆண்டவர் ஆபிரகாம் நாட்களில் ஒரு பஞ்சம் உண்டாகிறது, பின் நாட்களில் ஈசாக்கு நாட்களிலும் அப்படி ஒரு பஞ்சம் வருகிறது. அப்பொழுது ஈசாக்கும் எகிப்துக்கு போய்விடக் கூடாது என்பதற்காக ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. பாருங்க, உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு பஞ்சம் வந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பஞ்சகாலத்திலும் தேவன் நம்மை போஷிப்பார். உதாரணமா பாருங்களேன், கொரோனா காலம் வந்தது, எவ்வளோ செல்வ செழிப்பா இருந்தவங்க நம்ம ஊர்ல, நம்ம சென்னை பட்டணத்துல பாருங்க, இந்த செம்பரம்பாக்கம் வெள்ளம் வந்தது, எத்தனையோ பேர் 3வது 4வது மாடி எல்லாம் போயிருந்தார்கள். எத்தனையோ பேர்களுக்கு எவ்வளவு சொத்து சேர்த்து வைத்தார்கள். அநேகளுக்கு பசி பட்டினி
எவ்வளவு பேர் இறந்து போனார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, அந்த பஞ்சகாலத்திலும், அந்த கொரோனாவுடைய காலத்திலும், அந்த வெள்ளம் சூழ்ந்த நாட்களிலும் தேவ பிள்ளைகள் ஒரு குறைவில்லாமல் தான் இருந்தாங்க. உலகத்துக்கு பஞ்சம், உலகத்துக்கு பூமி எதிர்ச்சி, உலகத்துக்கு வியாதி, உலகத்துக்கு தரித்திரம், உலகத்துக்கு பேராபத்து, உலகத்திற்கு பொல்லாத காரியம் வரும். ஆனாலும் உலகத்திலே அவர்கள் மாண்டு மடிந்து போவார்கள், தேவனை அறியாதவர்கள். ஆனால் தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கு இவை யாவையும் சம்பவித்தாலும் அந்த பஞ்சத்தின் நடுவிலும், அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும், அந்த நெருக்கத்தின் மத்தியிலும் தேவன் பிள்ளைகளை போஷிக்க வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, மனிதனுக்கு வரும் உணவு மாத்திரம் அவனுடைய ஆகாரத்துக்கு தேவையானதா இருக்கும், சாதாரண ஒரு உலக மனிதர்களுக்கு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வசனம் சொல்லுகிறது, மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நமக்கு இந்த சரீரத்துக்கான ஆகாரம் இல்லாவிட்டாலும், சில நாட்கள் இல்லாவிட்டாலும், ஒருவேளை கிடைக்காவிட்டாலும் நாம் மரித்து போவதில்லை. ஏன் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அப்படிதான் பாருங்க, இந்த ஒரு பஞ்சகாலம் வருகிற பொழுது எல்லாரும் டிசைட் பண்ணுகிறது போல இந்த ஈசாக்கும் பஞ்சமில்லாத கொஞ்சம் செழிப்பா இருக்கிற இடத்துல போய் தானியம் வாங்கி தன்னை காத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அவன் முற்படுகிற பொழுது தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போயிடாத, வேற எந்த தேசத்துக்கு போகாத, நான் எங்கே சொல்லுகிறேனோ அந்த தேசத்திலே நீ குடியிரு என்று சொல்லுகிறார். இப்ப நம்ம ஒரு ஊழியம் பண்ணுவோம், இல்ல உங்கள அநேகர் ஒரு பிசினஸ் பண்ணுவீங்க, ஒரு வேலை செய்வீங்க, இல்ல ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆகி ஒரு இடத்துல ஒரு வீடு கட்டி செட்டில் ஆகியிருப்பீங்க. இப்ப அந்த இடத்துல சில பஞ்சம், கொள்ளை நோய்கள், இல்ல சில போராட்டம், இல்ல ஏதோ ஒரு சில விரும்பத்தகாத சம்பவங்கள், தொடர்ந்து வருமானத்துக்கான வழி இல்லாத பொழுது நம்ம உடனே மாம்சம் என்ன சிந்திக்கணும், அடுத்தது எங்க நமக்கு வருமானம் வருமோ அந்த இடத்துல ஷிஃப்ட் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி மாம்சத்துல முடிவு பண்ணுவோம். பாருங்க, இது உலகத்தார்களுக்கு வருகிற சிந்தனை. தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் எந்த இடத்துல, எந்த பட்டணத்துல, எந்த தேசத்துல, எந்த வேலையில, எந்த குடும்பத்துல, எந்த திருச்சபைகளில, எந்த சமுதாயத்துல, எந்த இடங்களிலே நம்மை நாட்டி இருக்கிறாரோ அந்த இடத்துல எத்தனை பிரச்சனைகள் போராட்டம் வந்தாலும், ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறேன். இன்றைக்கு தேசம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது, நானும் அப்படிப்பட்ட சூழ்நிலை அகப்பட்டு இருக்கிறேன், நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு கேட்கும் போது ஆண்டவர் சொல்லுவார், ஈசாக்கு சொன்ன மாதிரி, நீ போகாத, இங்கே இரு, நான் உன்னை காப்பாற்றுகிற தேவன். பாருங்க, எலியா என்ற தேவ மனுஷனை நீங்க பார்க்கும்போது ஒரு மனுஷரிடத்துல பிடுங்கி சாப்பிடுகிற காகம், காகம் யாருக்கும் கொடுத்ததா சரித்திரம் இல்லை, மற்றவர்களை வஞ்சித்து மற்றவங்களை ஆசீர்வாதத்தை பிடுங்கி தின்னுகிறது. அதே மாதிரிதான் மனிதர்கள் நம்ம இடத்துல இருந்து கொள்ளையடிப்பவர்கள், இல்ல நம்முடைய ஆசீர்வாதத்தை திருடர்கள் மத்தியில அவர்களே நமக்கு உதவி செய்யத்தக்கதாக கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை ஏற்படுத்துவார். எனவே இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய அருமையான தேவனுடைய மனிதர்களே, தேவனுடைய ஊழியக்காரர்களே, இந்த நாட்களில் இந்த ஈசாக்கை குறித்து நீங்களும் நானும் வாசிக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில அநேக பஞ்சகாலம் வரும். ஏன்னா அப்ப அந்த பஞ்சகாலம் வருகிற பொழுது உலகத்தார் எடுக்கிற முடிவு போல நீங்களும் நானும் எடுக்கக்கூடாது, தேவனிடத்துல கேட்கப்பட வேண்டும். ஏன்னா ஒருவேளை நீங்க எங்கோ பிறந்திருப்பீங்க, ஏதோ ஒரு இடத்துல வளர்ந்திருப்பீங்க, இன்றைக்கு நாட்டி இருக்கிற இடம் ஒரு இடமாய் கூட இருக்கலாம். அப்படி இருந்தா தேவன் ஒரு நோக்கம் இல்லாம இப்ப இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்க மாட்டார். அப்ப அந்த பஞ்சம் வருகிற பொழுது ஆண்டவர் ஈசாக்குக்கு தரிசனமாகி, நீ போகாதே, நான் சொல்லுகிற தேசத்தில் நீ குடியிரு, அப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளையே, தேவனுடைய பிள்ளையே, நீ செய்யற ஒரு பிசினஸ்ல, வேலை ஸ்தலத்துல, நான் எவ்வளவு பிசினஸ் செஞ்சு பார்த்துட்டேன், எனக்கு ஒண்ணுமே வாய்க்கல, கடன் மேல கடன், பிரச்சனை மேல பிரச்சனை, வட்டி மேல வட்டி, நான் எதை எடுத்தாலும் எனக்கு தோல்வியில முடிகிறது, அதனால இதை விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு வேற ஒரு தொழிலை செய்ய போகிறேன், இல்ல வேற ஒரு இடம் மாற்ற போறேன், இல்ல வேற ஒரு காரியத்தை நான் மாறுதலா செய்ய போறேன்னு நினைக்கிறீங்களா? நீங்க அதற்கு முன்பாக கர்த்தருடைய சமூகத்துல போய், ஆண்டவர் இந்த தொழிலில் ஏன் நஷ்டம் வருகிறது, இந்த வேலையில ஏன் என்னால நிம்மதியா இருக்க முடியல, ஏன் என்னால இந்த ஊழியத்தை சரியா அந்த இடத்துல செய்ய முடியல அப்படின்னு நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க. அதற்கான காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு விலக்கி தருவார். அப்ப அந்த இடத்துல நான் செய்ய வேண்டிய பணி என்ன, நான் என்ன செய்யணும், நீ சும்மா இரு, நீ அமைதியா இரு, நான் சொல்ற வரைக்கும் நீ என்னுடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கிருன்னு சொல்லுவார். அப்ப நீங்க ஜெபித்து அவர் சொல்லுகிறபடி அவர் சத்தத்துக்கு கேட்டு அவருடைய சித்தத்துக்கு நீங்க ஒப்பு கொடுக்கிற பொழுது
உலகத்துக்கு பஞ்சகாலமா இருந்தாலும், ஒருவேளை நீங்க ஒரு குறைஞ்ச சம்பளத்துல போய் ஒரு இடத்துல வேலை செய்தாலும், ஒரு சின்ன முதலீடுல ஒரு தொழில் செய்தாலும், இல்ல ஒரு சின்ன கிராமத்துல இல்ல ஒரு சின்ன ஒரு வீட்டுக்குள்ள இருந்து நீங்கள் ஒரு ஊழியம் செய்தாலும், இல்ல ஒரு பெரிய கிராமத்துல நகரத்துல போயிட்டு நீங்க அலைந்து திரிந்து ஒரு அட்ரஸ் இல்லாம, விலாசம் இல்லாம, முகவரி இல்லாம, உங்களுக்கு கைலா கொடுக்க யாருமே இல்லாம அவர் சொல்லுகிறபடி ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா கர்த்தருடைய கரத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். அதை ஒருவராலும் தடை செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா, எல்லாரும் போகிற மாதிரி நாமும் ஒரு இடம் பஞ்சத்துல இருக்கிறது, ஒரு காரியம் பஞ்சத்துல நாம் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா எல்லாரும் எடுக்கிற முடிவை நாம் எடுத்தா 10-11 இருப்போம். அப்படி அல்ல. ஏன்னா பாருங்க, காட்டு புஷ்பங்களையும் காக்கை குஞ்சுகளையும் நீங்க பாருங்க, அவைகளை பிழைப்பூட்டுகிற தேவன் அவர்களை காட்டிலும் உங்களையும் என்னையும் அதிகமாய் நேசிக்கிற தேவன், அதிகமாய் உடுத்துவிக்கிற தகப்பன், அதிகமாய் நமக்கு கொடுக்கிற தகப்பன். அவைகளுக்கே தினமும் அவைகள் பிழைப்பூட்டுவார் என்று சொன்னால், அதுங்க பாருங்க, அறுக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. ஆனால் அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறது, அவரை துதிக்கிறது. ஆனால் அவைகளை காட்டிலும் நீங்களும் நானும் விசேஷித்தமானவர்கள் என்பதை அறிந்திருக்கிறோம். அப்படி என்று சொன்னால், அப்ப வெறும் ஆசீர்வாதத்துல மாத்திரம் பஞ்சம் அல்ல. சில பேருக்கு வருமானத்துல தான் பஞ்சம்னா வருமானத்துல மாத்திரம் இல்ல, சில உங்க சரீரத்தினுடைய வியாதியில பஞ்சம், ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்துல தாராளமா இருக்காது, ஆரோக்கியத்துல பஞ்சமா இருக்கும், கடன்ல வருமானத்துல பஞ்சமா இருக்கும், ஆவிக்குரிய ஜீவியத்துல பஞ்சமா இருக்கும். பஞ்சம் என்று சொன்னால் பற்றாக்குறை, நீங்க எதிர்பார்க்கிறதுக்கு உங்களுக்கு கிடைக்காது. அப்ப அந்த பஞ்சத்தை போர்க்க வேண்டும் என்று சொன்னால், என வானத்து பனியினாலும் பூமியுடைய அந்த மழை சாரலிலும் புல்களையும் பயிர்களையும் உண்டாக்குற தேவன், விளைவிக்கிற தேவன், அவருடைய வார்த்தையினாலே நம்மை உயிர்ப்பிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அப்போ ஒரு இடத்தில் நமக்கு பஞ்சம் வருகிறது என்று சொன்னால் ஆண்டவரிடத்தில் போய் நாம் விசாரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பஞ்சம் என்ற குறையை அவருடைய வார்த்தையினாலே நமக்கு நிறைவாக மாற்றுவார். அப்படிதான் இந்த ஈசாக்கு சொன்ன பொழுது அவன் அந்த தேசத்திலே இருந்து அவன் ஆண்டவர் சொன்ன பிரகாரம் வாழ்க்கை தன் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான். ஆதியாகமம் 26:4 சொல்லுகிறது, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளை, என் கற்பனைகளை, என் நியாயங்களை, என் பிரமாணங்களை கை கொண்டபடியினால், 5 நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். பாருங்க, உன் தகப்பனுக்கு, ஆபிரகாமே ஆகிய உன் தகப்பனுக்கு நான் வாக்கு பண்ணினேன், என்னுடைய பிரமாணங்களுக்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் அவர் கீழ்ப்படிந்து உன் தகப்பனார் என்னுடைய சொல்லை கேட்டு என்னுடைய பிரமாணத்தை கை கொண்டதுனால விசுவாசத்தின் தகப்பன் என்று அவருக்கு பெயர். அப்ப அந்த ஆபிரகாமை பூமி தாங்கக்கூடாத ஆசீர்வாதத்தினால ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். ஐஸ்வர்யனாய் வர வர அவன் விருத்தி அடைகிறதை பார்த்தோம். அப்ப நான் ஆபிரகாமுக்கு என் பேரிலே ஆணையிட்டு கொடுத்திருக்கிறேன், உனக்கு பின் வருகிற உன் சந்ததியை உனக்குள்ள நான் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன். ஒருவேளை மனுஷன் ஒரு வார்த்தையை கொடுத்தா மாறிடுவான், ஆனா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ஒரு வார்த்தையை, வாக்கு தத்தத்தை கொடுத்தார்னா, வானம் பூமி இல்லாவிட்டாலும் வேறு ஒரு வானத்தையும் பூமியும் உண்டாக்கியாது கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம மனுஷனுடைய வார்த்தையில நம்பிக்கை வைக்க தேவையில்லை, ஆண்டவருடைய வார்த்தையில நம்பிக்கை வைக்க வேண்டும். அதனாலதான் இந்த பஞ்ச காலத்துல ஆண்டவர் சொன்ன சொல்லை கேட்டு இந்த ஈசாக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான், வர வர விருத்தி அடைகிறான். பாருங்க, இந்த நாட்கள்ல தேசத்துல சுவிசேஷத்துக்கு பஞ்சம், ஜெபத்துக்கு பஞ்சம், ஆத்தும அறுவடை செய்வதிலே பஞ்சம், இந்த ஊழியத்தை சரியாய் நடத்துவதிலே பஞ்சம். ஏன் கேட்டீங்கன்னா, பற்றாக்குறை இருப்பதனால இன்னைக்கு பாருங்க சபைகள் பெருகி இருக்கிறது, நிறைய கன்வென்ஷன் கூட்டம் இருக்கிறது, அற்புத பெருவிழா இருக்கிறது, ஆசீர்வாத பெருவிழா இருக்கிறது. ஆனால் சுவிசேஷ பஞ்சம் தேசத்தை இன்றைக்கு நெருக்கி கொண்டிருக்கிறது. ஆகவே இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, சுவிசேஷத்தை நீங்கள் போய் எல்லா ஜாதிகளுக்கும், என ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று வார்த்தை சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளையும், திருச்சபைகளில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் காலையிலே நீங்கள் ஆராதனையிலே கலந்து கொண்டால் மாலை வேளையில எல்லா திருச்சபை மக்களும், அந்த திருச்சபையை நடத்துகிறவர்கள், 5 வகையான ஊழியத்தை செய்கிறவர்கள், சுவிசேஷகர்கள், அவர்களை அழைத்து கொண்டு போய் அந்த மாலை வேளையில நீங்கள் இருக்கிற பட்டணத்துல ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் சுவிசேஷம் என்ற விதையை விதைத்தாலே சுவிசேஷம் என்ற பஞ்சம் மாறிவிடும்.
இன்றைக்கு அநேக திருச்சபைகள் அதை செய்வதில்லை. காலையிலும் ஆராதனை, மாலையிலும் ஆராதனை. அப்புறம் எப்படி சுவிசேஷத்துக்கு பஞ்சம் வராம இருக்கும்? சுவிசேஷம் ஒருவன் அறிவிக்காவிட்டால், ஒருவன் தெரிவிக்காவிட்டால், இயேசு கிறிஸ்துவுடைய வருகை குறித்து அறிவிக்காவிட்டால், இயேசு கிறிஸ்துவுடைய நற்செய்தியை சொல்லாவிட்டால் அவன் எப்படி அறிந்து கொள்ளுவான்? கந்தேக மந்திரி கேட்கிறானே பிலிப்பினிடத்துல, நீர் படிக்கிறது என்ன என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டபொழுது கந்தேக மந்திரி என்ன சொல்லுகிறான்? ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் எப்படி தெரியும்? இன்றைக்கு ஏன் தேசத்தில் சுவிசேஷ பஞ்சமா இருக்கிறது? சபை என்ற ஒரு வட்டத்துக்குள்ளாக நாம் காலையிலும் மாலையிலும் ஆராதனை செய்து கூட்டங்களை வரவேற்று அவர்களுக்கு அற்புத அடையாளங்களை செய்து ஒரு சிறு கூட்டத்தை மாத்திரம் தேவனுடைய ராஜ்யத்துக்காக தெரிந்து கொள்வது தேவனுடைய சித்தம் அல்ல. பிரியமானவர்களே, அருமையான இதை பார்த்துக் கொண்டிருக்கிற தேவ மனிதர்கள், இதை பார்த்துக் கொண்டிருக்கிற ஊழியக்காரர்கள், இதை பார்த்துக் கொண்டிருக்கிற சுவிசேஷகர்கள், இதை பார்த்துக் கொண்டிருக்கிற மிஷினரிகள், இதை பார்த்துக் கொண்டிருக்கிற தீர்க்கதரிசிகள், இதை பார்த்துக் கொண்டிருக்கிற அப்போஸ்தலர்கள், இதை பார்த்துக் கொண்டிருக்கிற சபை முற்பிதாக்களை இந்த நேரத்திலே ஆவியானுடைய வார்த்தையாக உங்களை கேட்டுக்கொள்கிறது. மேகம் வராமல் மழை வராது. அதே மாதிரி சுவிசேஷம் அறிவிக்காமல் சபைக்கு ஜனங்கள் வரமாட்டார்கள். அப்ப மேகம் வந்தால்தான் நல்ல ஒரு மழை வரும். மழை வந்தால்தான் தேசத்துல நல்ல ஒரு விளைச்சலை பார்க்க முடியும். விவசாயிக்கு வேலை இருக்கும். அப்பொழுது களை பிடிப்பவர்களுக்கு வேலி அடைப்பதற்கு, நீர் பாய்ச்சுவதற்கு, அப்பொழுது அறுவடை செய்வதற்கு, அதை களத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு எப்படி ஒரு மழை வந்தால் இவ்வளவு பேருக்கு வேலை இருக்கிறதோ, ஒரு சுவிசேஷத்துக்கு என்று பிரித்தெடுத்தவர்கள் மாத்திரம் சுவிசேஷர் அல்ல. யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டார்களோ, யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார்களோ, நீங்கள் எப்பேற்பட்ட ஊழியம் செய்யலாம், எத்தனை வருஷம் ஊழியம் செய்யலாம். 5 வகையான ஊழியர்களுக்கு அடிப்படையான முதல் படியே சுவிசேஷம். அதான் விசேஷம். அந்த விசேஷத்தை ஒரு திருமண காரியம் என்று சொன்னால் பத்திரிகை போய் வைக்கணும். பத்திரிகை வச்சாதான் திருமணத்துக்கான நிகழ்ச்சியே உங்களுக்கு தெரியும். பத்திரிகை வைக்காம எல்லாரும் கல்யாணத்துக்கு வாங்கன்னா எப்படி வருவாங்க? அதுதான் சுவிசேஷம். அதை அறியணும். பத்திரிகை அடிச்சு ஒவ்வொருத்தருக்கும் போய் அழைப்பு கொடுக்கணும். அப்பதான் இன்னாருக்கு திருமணம், இந்த இடத்துல திருமணம், இந்த நேரத்தில் திருமணம், இந்த விருந்து நடக்கிறது என்று சொல்லி எப்படி திருமணத்துக்கு ஆவலாக குடும்பத்தோடு வருகிறார்களோ அப்படியாக திருச்சபைக்கு மக்கள் வருவார்கள். இதை இன்றைக்கு அநேக திருச்சபைகள் பத்திரிகை அடிக்கிறது இல்லை, இடமும் சொல்றது இல்லை. ஆனா வாங்க வாங்கன்னா எப்படி வருவாங்க? அருமையான பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, ஊழியர்களே, அநேக திருச்சபைகள் அப்படி இல்லை, வெகு சில திருச்சபைகள் அப்படி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு எல்லா திருச்சபைகளும், எல்லா 5 வகையான ஊழியம் செய்கிறவர்களும் இந்த நாட்களிலே இன்றைக்கு சுவிசேஷ பஞ்சம் தேசத்திலே மிகுந்த காரியமா இருக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தேசத்தில் நீ குடியிரு. இன்றைக்கு உனக்கு கொடுக்கப்பட்ட சபையிலே, உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்திலே, உனக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல சுவிசேஷம் என்ற விதையை விதை, அப்பொழுதும் பஞ்சகாலம் தீரும். அப்ப அந்த சுவிசேஷ அறிவிக்கதான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்ப அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற பொழுது அந்த நாட்களிலே பார்க்கிற மக்களிடத்துல அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் செய்வார். அப்பொழுது கர்த்தர் நாமத்தை அறிந்து கொள்ள திருச்சபைகளுக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் கூடி வருவார்கள். கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை நீங்க விசுவாசியா இருக்கலாம், ஒருவேளை நீங்க சபை நடத்துகிற ஊழியர்களா இருக்கலாம், இல்ல சுவிசேஷகர்களா இருக்கலாம், இல்ல 5 வகையான ஊழியர்களை எந்த ஊழியத்தை ஒன்றாலும் நீங்கள் செய்யலாம். ஆனால் அனுதினமும் பாருங்க, பரிசுத்த பவுல் சொல்லும் பொழுது நம்ம ஒரு வேலை செய்யாம சாப்பாட்டுல கைய வைக்க கூடாது. அதே மாதிரி ஒருவருக்காவது ஒரு நாள் சுவிசேஷம் அறிவிக்காம நம்ம சாப்பாட்டுல கை வைக்க கூடாது. ஏன் தெரியுமா? இந்த ஆகாரத்தை விளைவிக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்காக ஜீவனையை கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஆகவே இந்த ஆகாரத்தை சாப்பிடுகிற பொழுதெல்லாம் நமக்கு அவருடைய முகம், கல்வாரி சிலுவையின் முகத்தை நாம் பார்க்க வேண்டும். அதனாலதான் இந்த ஈசாக்கு தேவன் சொன்ன இடத்துல இருந்த பொழுது, உலகத்துக்கு பஞ்சகாலம் வந்த பொழுதும் அவனுக்கு ஆண்டவர் அந்த பஞ்சகாலத்தை மாற்றினார். பாருங்க, அதுக்கு அடுத்தது இந்த ஈசாக்கு வந்து துறவு வெட்டுகிறான், கிணறு வெட்டுகிறான். அப்பொழுது அந்த எதிரில் இருந்தவர்கள் அமிலேக்கினுடைய வேலையாட்கள் அவன் தோண்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து போடுகிறார்கள். அவனுக்கு வருகிற ஆசீர்வாதத்தை எல்லாம் குழி தோண்டி புதைக்கிறார்கள். அப்ப இந்த காரியத்தினாலே சில இடங்களிலே துறவு தோண்டி தோண்டி இவர்களுக்குள்ள வாக்குவாதம் வந்து ஈசாக்கு அந்த இடத்தை விட்டு அவருடைய வேலைக்காரன் கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 26:12 ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைவிதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தால் அவன் வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான்.
13ஆம் வசனம் சொல்கிறது, அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு 15 அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்கள் நம்முடைய வேலைக்காரர்கள் வெட்டின துறவைகள் எல்லாம் தூர்த்து மணினாலை நிரப்பி போட்டார்கள். இப்ப ஆண்டவர் சொன்னது போலவே அவன் எகிப்துக்கு போகல. ஆண்டவர் சொன்ன தேசத்திலே குடியிருந்தான். உலகத்துல பஞ்ச நாட்கள், பஞ்ச காலத்துல எல்லாரும் விதைக்கிறார்கள், அறுவடை இல்ல அதிகமா. ஆனால் இந்த ஈசாக்கும் விதை விதைக்கிறான், 100 மடங்கு பலன் இருக்கிறான். இப்ப சத்துருவுக்கு கோபம் இருக்கிறது, எரிச்சல் வருகிறது. அதே மாதிரிதான் நீங்க செய்யற தொழில், ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா மற்றவங்க பிசினஸ்ல அநேக நேரத்தில் ஆசீர்வாதம் வராது, உங்களுக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் தான் வரும், ஆனால் பண விரயம் வராது. கொஞ்சம் ஆசீர்வாதத்துல நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா கர்த்தர் வர வர உங்களை விருத்தி அடைவார். கொஞ்சத்துல உண்மை உண்ணவனை கர்த்தர் அநேக பேருக்கு அதிபதியாய் வைக்கிற தேவன். என வசனம் சொல்கிற உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான் என்று சொல்லி பாருங்க. இந்த ஈசாக்கு அப்படித்தான் தேவனுடைய வார்த்தையை கேட்டு பஞ்சகாலம், அப்ப அந்த பஞ்சகாலத்தை எல்லாம் விதைத்தாங்களான்னு தெரியாது, எத்தனை பேர் பிரயாசப்பட்டாங்கன்னு தெரியாது, அதற்கான பலன் வந்துதான் தெரியாது. ஆனால் இந்த ஈசாக்கும் விதை விதைக்கிறான், 100 மடங்கு ஈசாக்கு கிடைக்கிறது. இப்ப சத்துருக்கள் எல்லாம் அவன் மேல பொறாமை கொள்ளுகிறார்கள். ஒருவேளை உங்க தொழில சின்ன முதலீடு போயிட்டு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். ஒரு தொழில், ஒரு வேலை ஸ்தலத்துல ஒரு சின்ன போஸ்டிங்ல போய் நீங்க சேர்ந்திருப்பீங்க, அந்த இடத்துல உண்மையா இருந்திருப்பீங்க, உங்க நிமித்தம் அந்த கம்பெனி, அந்த நிறுவனத்தை, அந்த இடத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை யோசேப்பின் தலையை உயர்த்திருப்பார். அப்ப உங்களுக்கு விரோதமாய் அநேக கட்டுப்பாடு பண்ணி உங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்புவார்கள், ஆனாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட காரியத்துலதான் இந்த ஈசாக்கு கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறார். இப்ப இவன் மேல பொறாமை கொண்ட அமிலேக்கியனுடைய வேலைக்காரர்கள் அவருடைய ஆபிரகாம் நாட்களிலே தோண்டின துறவுகளை எல்லாம் தூத்து போடுகிறார்கள். 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்போது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து 18 தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களை வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின்பு பெலிஸ்தர் தூத்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்ட பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். 19 ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். தன்னுடைய ஆபிரகாம் நாட்களிலே வெட்டின துறவுகளை தூர்த்து போட்டாங்க, திரும்பவும் ஈசாக்கு நாட்களிலே துறவு தோண்டுகிறார்கள். அப்பொழுது 20ஆவது வசனம் சொல்லுகிறது, கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோடு வாக்குவாதம் பண்ணினபடியினால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். வேறொரு துறவை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள், அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். இப்ப அடுத்தது ஈசாக்கு துறவு வெட்டுகிறான். தண்ணி எல்லா இடத்தும் கிடைக்குது, பஞ்சகாலம், மற்றவங்களுக்கு கிடைக்கல, ஆனா இவன் வெட்டுற இடத்தெல்லாம் துறவுல தண்ணீர் கிடைக்குது. ஏன்னா ஈசாக்கோடு தேவன் இருக்கிறார், அந்த அடையாளம். அப்ப எதிரிகளுக்கு, சத்துருக்களுக்கு கோபம் எரிச்சல் வருகிறது, தூர்த்து போட்டு கொண்டே இருக்கிறார்கள். பாருங்க, அந்த இடத்துல நீங்க ஒண்ணு கவனிக்கணும், அந்த இடத்துல எதிர் பேசவே இல்லை. முதல்ல வாக்குவாதம் வருது, ஏசாக்கு சித்னா என்று பேரிட வாக்குவாதம் பண்றாங்க அவங்க வேலைக்காரர்கள். அப்ப திரும்பவும் வாக்குவாதம் பண்ணிட்டு ஈசாக்குடைய வேலைக்காரர்களும் வந்து விடுகிறார்கள். மூன்றாவதாக 22ஆம் வசனத்துல அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். அப்படின்னா என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில பஞ்சகாலம் வந்தாலும், போராட்டம் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும் அந்த இடத்துல முறுமுறுக்காம, கசக்காம, எதிர் சண்டை போடாம, வாக்குவாதம் பண்ணாம நம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிற பொழுது கர்த்தர் நம் தலையை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தாங்க, கசந்தாங்க, ஒருத்தரோட தேவ மனிதர்களுக்கு விரோதமாய் பேசினார்கள், ஆனால்தான் வழியிலே சங்காரமாகிறார்கள். அப்படி உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு தொழில் செய்யலாம், ஒரு வேலை செய்யலாம், இல்ல ஒரு ஊழியம் செய்யலாம், உங்க பக்கத்துல இன்னொரு சபையை ஒருத்தர் ஆரம்பிக்கலாம், இன்னொரு ஊழியத்தை கட்டமைக்கலாம். அப்ப அவர்களோடு இது என்னுடைய சபை, என்னுடைய ஏரியா, நீங்க இப்படி வரலாம்னு சொல்லி அவங்ககிட்ட வாக்குவாதம் பண்ண வேண்டாம். ஒருவேளை உங்களுக்கு பஞ்சகாலமா இருக்கலாம், ஊழியத்துல ஒரு பஞ்சம் இருக்கலாம், இல்ல ஒரு வேலையில பஞ்சம் இருக்கலாம், இல்ல ஒரு வருமானத்துல பஞ்சம் இருக்கலாம், இல்ல உங்களுடைய உயர்வுல ஒரு பஞ்சம் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு வர வேண்டும், உங்களுக்கு பின்னால இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கொடுத்துட்டு உங்களை அழித்து வைப்பார்கள். ஆனாலும் அந்த இடத்துல நீங்க வாக்குவாதம் பண்ணாம தேவனிடத்துல தெரியப்படுத்தி அவர் சொல்லுகிற வரைக்கும் நீங்க காத்திருந்து பாருங்க. உங்களுக்கு பின்பாக இருந்து அந்த மனிதன் முன்னிலைப்படுத்தினாலும் அவனை காட்டிலும் ஆண்டவர் 1000 மடங்கு உங்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறார்.
இந்த ஈசாக்குடைய காரியத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, கர்த்தருக்கு பயபக்திக்குரியவனாய் இருந்தான். இரண்டாவது, அவருடைய வேலைக்காரர்கள் வாக்குவாதம் பண்ணார்கள். மூன்றாவது இடத்துல வருகிற பொழுது ஈசாக்கு அவரிடத்துல வாக்குவாதம் பண்ணவில்லை, வேலைக்காரர்களை வாக்குவாதம் பண்ண விடவில்லை. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அந்த இடத்துல காத்திருக்கிறான். வாக்குவாதம் பண்ணாததுனாலதான் அந்த இடத்துல அவன் நீரூற்றை காண முடிந்தது. அந்த இடத்துல அதற்கு ஒரு பெருக்கம் உண்டானது. அப்ப நீங்க வாக்குவாதம் பண்ணீங்கன்னா, நீங்க எரிச்சல் பட்டீங்கன்னா, பொறாமைப்பட்டீங்கன்னா, முறுமுறுத்தீங்கன்னா, உங்களுக்கு வர வேண்டிய பஞ்சகாலம் இன்னும் மகா கொடிய பஞ்சமாய் மாறுமே தவிர ஆசீர்வாதம் வராது. ஏன்னா முறுமுறுக்கிற இடத்துல தேவன் இருக்க மாட்டார், எரிச்சல் படுற இடத்துல தேவன் இருக்க மாட்டார், கோபம் கொள்ளுகிற இடத்துல தேவன் இருக்க மாட்டார். அதே மாதிரி வாக்குவாதம் பண்ணுகிற இடத்துல தேவன் இருக்க மாட்டார். அதனாலதான் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை வருது, இல்ல ஒரு வாய் தகராறு வருது, ஒரு வாக்குவாதம் வருதுன்னா யாராவது ஒருத்தர் சைலண்ட் ஆனா அது சண்டை அமர்ந்துடும். அது பெருகுச்சுன்னா அது அக்னி தீக்காடாகி மாறி குடும்பத்தை பிரிவினையாக்கி அது தற்கொலையில கொண்டு போய் முடிகிறதை நாம் எத்தனையோ கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு சின்ன வார்த்தை அது இருதயத்தை உடைக்கிற பொழுது தன் வாழ்க்கையை அது அழித்து விடுகிற வார்த்தையாய் இந்த வாக்குவாதம் முற்றுகிறது. ஆகவே வாக்குவாதம் தேவன் அருவருக்கிறது. அப்ப வாக்குவாதம் இல்லாமல் அதிலே அவர்கள் காத்திருந்த பொழுது அந்த இடத்துல தேவன் ஒரு பெருக்கத்தை உண்டாக்கினார். இப்பொழுது எதிரிகளும் வரவில்லை. அந்த இடத்துல ஒரு பெருக்கம் வந்ததுனால அந்த இடத்துக்கு ரெகபோத் என்று பெயரிடுகிறார்கள். எனக்கு உங்களுடைய ஊழியத்துல நீங்கள் எதிர்பார்த்து 30 வருஷம் நீங்க ஊழியம் செய்திருக்கலாம், இல்ல ஒரு 20 வருஷம் செய்திருக்கலாம், 10 வருஷம் செய்திருக்கலாம். அதற்கான பலன் ஆத்துமாக்கள் அறுவடை இல்லை, அதற்கேற்ற ஒரு சபை இல்லை, கட்டமைப்பு இல்ல, வருமானம் இல்ல, வாகன வசதி இல்ல, எவ்வளவு பிரயாசப்படுறீங்க, இன்னும் பஞ்சகாலத்திலே இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்குள்ள ஏசா சித்தனாக்கு முடிந்து போனது, ஏசேக்கு சித்தனா முடிந்து போனது, இன்றைக்கு ரெகபோத்தை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுகிறார். இந்த வருஷத்தை நன்மையினால முடிசூட்டுகிறார். இதுவரைக்கும் ஏன் ரெகபோத் என்ற பெருக்கம் உங்களிடத்தில் வரவில்லை என்று சொன்னால், உங்கள் வாக்குவாதம், உங்கள் கூக்குரல், தூஷணமான வார்த்தைகள், மற்றவர்களை பிரித்து பேசின முறுமுறுப்பு, கசப்பு, வருத்தம், வேதனை, மற்ற ஆசீர்வாதத்தை திருடுகிற காரியங்கள், இதுவெல்லாம் இருக்கிற பொழுது தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. பிரியமானவர்களே, அருமையான தேவ பிள்ளையே, உடைய கம்பெனியில எப்ப பார்த்தாலும் லாஸ், எத்தனையோ பிசினஸ் பண்ணி பார்த்துட்டேன், உயர்வே வரல. நீ உன்னுடைய சுய சிந்தையை, உன்னுடைய திறமையை, உன்னுடைய முற்பிதாக்களுடைய வழிவந்த வழியை, இன்னும் இந்த உலகத்துல அதுல வெற்றி பெற்றவர்களை நீ பார்க்கிறாய். அதெல்லாம் டெம்பரவரி, அதெல்லாம் நிலைத்திருக்காது. நீ கர்த்தரை நோக்கி பார். ஏன் இந்த இடத்துல எனக்கு நஷ்டம் வருகிறது? எந்த தொழில் ஆரம்பித்தாலும் ஏன் நஷ்டம் வருகிறது என்று சொன்னால், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற கரமே ஒழிய அதை அபகரிக்கிற, அதை அழித்து போடுகிற கரம் அல்ல. அப்ப ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால், இதுவரைக்கும் நஷ்டமானதை உன் வழியை திரும்பிப்பார். அதற்கு காரணம் உன் வாயின் வார்த்தையாகவே இருக்கும். இன்றைக்கு உன் வாயை கர்த்தருக்கு நீ ஒப்பு கொடுக்கிற பொழுது, உன்னுடைய சிந்தையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிற பொழுது, உன் ஆவி ஆத்துமா சரீரத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிற பொழுது, உனக்குள்ள இருக்கிற ஏசேக்கு சித்தனா மாறி ரெகபோத்தாய் கர்த்தர் மாற்றுவார். உன் ஊழியத்தில் ஒரு பெருக்கத்தை கட்டளையிடுவார். ஒரு குழந்தை பாக்கியத்தில் ஒரு பஞ்சகாலமா இருக்கிறது, மலட்டு கர்ப்பம், வியாதி, எனக்கு ஒரு ஆசீர்வாதத்துல, ஒரு சுகத்துல பஞ்சமா இருக்கிறது, வருமானத்துல பஞ்சமா இருக்கிறது, சந்தோஷத்துல பஞ்சமா இருக்கிறது, வசன பஞ்சம் இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீ கர்த்தருடைய சமூகத்துல காத்துரு, அங்கேயும் ஓடாத. சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஊழியத்துக்கு அங்கங்க ஓடுவாங்க, யாருகிட்டயாவது வார்த்தை கிடைக்குமான்னு ஓடுவாங்க. நீ யாருகிட்டையும் போகாத. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல அவருடைய பாதத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே எனக்கு ஒரு வார்த்தை கொடும், எனக்கு பஞ்சகாலமா இருக்கிறது, எனக்கு வார்த்தை கிடைக்கிற பஞ்சமா இருக்கிறது, அபிஷேகத்துல பஞ்சமா இருக்கிறது, என்னுடைய வாழ்வாதாரத்துல பஞ்சமா இருக்கிறது, என்னுடைய தரிசனத்துல பஞ்சமா இருக்கிறதுங்க. ஆண்டவரை நீ கேட்டு பாரு, அளவில்லாமல் ஆசீர்வதித்து இந்த நாளை ரெகபோத்தாய் கர்த்தர் உனக்கு மாற்றுகிறார். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த கடைசி நாட்கள்ல வசன பஞ்சம், வசனம் கிடைக்காத ஒரு பஞ்சகாலம் ஏற்படும் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவரே,
தேடியும் காணாத ஒரு காலம் வரும். அதற்கு முன்பாகவே ஆண்டவரே, இதோ நீர் கொடுக்கிற இந்த வாக்குத்தத்தமான ரெகபோத் என்று சொல்லி ஆண்டவரே, இந்த பெருக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள இதுவரைக்கும் எங்கள் வாயின் வார்த்தையினால, எங்கள் கீழ்ப்படியாமையினால, எங்கள் முறுமுறுப்பு கசப்பினால, என்னுடைய ஆண்டவரே முறுமுறுப்பு கசப்பு ஆண்டவரே வாக்குவாதத்தினால எனக்கு பஞ்சம் மாறவில்லை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாட்களை என் ஆவி ஆத்மா சரீரம் சிந்தையை ஒப்புக் கொடுத்து, இதோ ஆண்டவரே நான் வாக்குவாதம் பண்ணவும் இல்லை, கூக்குரல் செய்யவும் இல்லை ஆண்டவரை, யாரிடத்திலும் நான் ஆண்டவரை கசந்து கொள்ளவும் இல்லை. உம்முடைய பாதத்திலே என்னை அர்ப்பணித்து என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி யாரெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறார்களோ, உனக்கு எதிர பஞ்சம் உண்டானதோ ஆண்டவர் உனக்குள்ள இருந்த ஏசேக்கு சித்தனா என்ற அந்த காரியத்தை மாற்றி ஆண்டவர் ரெகபோத் என்ற ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கொடுக்கிற இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். அந்த பெருக்கத்தோடு அந்த விதையை கொண்டு போய் அது சுவிசேஷ வார்த்தையாய் இருக்கலாம், அது உன் கையிலே கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமான களஞ்சியமாய் இருக்கலாம், சரீர சுகமாய் இருக்கலாம், அபிஷேகமாய் இருக்கலாம், அழைப்பாய் இருக்கலாம், கர்த்தர் கொடுக்கப்பட்ட தாளந்து வரங்கள் வல்லமைகள் கிரியைகளாய் இருக்கலாம். அந்த பெருக்கத்தை கொண்டு போய் நீ அநேகர்களுக்கு கொண்டு போய் கொடுக்கிற பொழுது, அநேகர்களுக்கு அதுல நற்காரியம் செய்கிற பொழுது அதுல இன்னும் பெருக்கம் அடைகிற தேவன் உன்னோடு இருந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்க வேண்டுதலை விண்ணப்பங்களை கேட்கிற ஆண்டவர் இந்த கடைசி காலத்துல வசன பஞ்சம் இருக்கிறது, சுவிசேஷ பஞ்சம் இருக்கிறது. இன்னும் ராஜ்யத்துக்கு நேராய் திரும்பக்கூடாத பஞ்சமாய் மக்கள் இந்த உலகத்திலே தன்னுடைய இஷ்டம் போல ஓடி பாவத்திலும் சாபத்திலும் கட்டுகளிலும் விக்கிரகங்களிலும் அநேக பொல்லாத காரியங்களிலும் தன்னை உருவ குத்தி கொண்டு தேவன் பக்கம் திரும்பக்கூடாத ஒரு கடின இருதயமாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் உங்களிடத்தில் கொடுத்தது அபிஷேக வார்த்தை, தாராளமாய் கொடுத்த வாக்குத்தத்தமான வார்த்தைகளை அவருடைய இருதயத்திலே நீங்கள் போய் விதைக்கிற பொழுது அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த வசன பஞ்சம், அவர்களுக்குள்ள இருக்கிற இந்த உலக தேவைக்கான காரியங்களை கர்த்தர் கொடுத்து அவர்களை ரட்சித்து காத்து தேவன் ராஜ்யத்துக்கு திருப்புவார். இந்த கடைசி காலத்துல நீங்களும் நானும் தேவ ராஜ்யத்துக்கு உதவியாயிருக்கும்படி கர்த்தர் உங்களையும் என்னையும் நியமித்து ஆசீர்வதித்து அபிஷேகித்து தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையின்படி நீங்களும் நானும் செயல்படுகிற பொழுது கர்த்தர் உங்களுடைய ரெகபோத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள எங்கள் முகவரி: ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள், பிளாட் எண் 20, 3வது மாடி, ஜானகி நகர், அனெக்ஸ், காட்டுப்பாக்கம், சென்னை 56.